கவர்மெண்ட் ஒரு வேலையை அறிவிக்கி இதுக்கு 8 படித்தா போதும், இதுக்கு 10 படித்தா போதும்னு சொன்னாலும் கேட்கதே இல்லை. டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, பிஹெச்டி வரைக்கும் சேர்ந்து வந்து அப்ளை பண்ணுதாங்க. இதில் பாதிக்கப்படுறது என்னென்னா 8வது 10வது படித்து வைக்குதான். அவங்க ஊரா படித்து இது பண்ணிடுறாங்க. அப்போ தான் கேட்டோம், இது சரியா? இதனால் உங்களுக்கு ஏதாவது லாப நஷ்டம் இருக்கா? ஏன் தனியார் வேலைகளில் உங்களுக்கு இந்த படிப்புக்கு சரிப்பட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்துன்னா இன்னைக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கலாம். அது சேலரி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்போ இன்றைக்கி இருந்தால் பெர்மனெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது இல்லைங்க. இப்போது இன்றைக்கி வேலை இருக்கும், நாளைக்கு இருக்காது. அது வந்து நம்ப முடியாது. அதனால் இப்போது இது போயிட்டே வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் நல்லதாங்க. அது கிடைக்கும் வரைக்கும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறது பெட்டர். இப்போ ப்ரைவேட்டு ஒரு பார்த்துட்டு அப்புறம் கவர்மெண்ட்டும் கூட அப்ளை பண்ணலாங்க. இப்போ அதில் கிடைக்கிற ஃப்ரீ டைம்லாம் யூஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி கூட அதுக்கு போகலாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சமுதாய சூழலில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு எஜுகேஷனை பொறுத்தது. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு போகிறாங்கன்னா அது வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து ஈஸியாக வந்து அந்த வேலை வந்து யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலுமே வந்து ஒரு 10 லட்சம் பேர் மக்கள் தொகைனா அதில் வந்து ஒரு 10,000 பேர்த்துக்கு கூட கிடைக்கிறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப சிரமம். அப்போது ஒரு பொது கருத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு பெரிய நிரந்தரம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு சொந்த தொழிலுக்கு போனாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யறதுக்கும் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கும் ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் எல்லாத்துக்கும் அது ஈஸியாக கிடைக்காது. அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கவர்மெண்ட் ஜாப் பெட்டர்னாலும் அதுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறது பெட்டரா, இல்லைன்னா ப்ரைவேட் செக்டரில் வேலை கிடைக்குதுன்னா அதில் முன்னேறி போயிடுறது பெட்டர்? ஆனால் மனித வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே போராடிட்டே தான் நம்ம இருக்கணும். நான் எதையுமே வந்து நம்ம நம்பி வாழ முடியாது. அவங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு உண்டானது வந்து சேரும். நம்ம இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் கன்ஃபார்ம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், தனியார் வேலையில் நம்ம போவோம் அப்படின்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவங்க உழைப்பு பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை அவங்க கையில் இருக்குது. எதுவுமே வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அவங்க நம்மளுக்கு இதுதான் பாதைங்கிறத அவங்க அமைச்சுக்கணும். இப்போ இருக்க சூழல் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் போகிறது பெட்டருண்ணா. ஆனால் இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்லையா. அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ஜாப்பு கிடைக்கும். அது எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், எல்லாத்துக்குமே அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஒரு ஏஜ் கேட்டகரி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். கிடைச்சா ஓகே, இல்லைன்னா நம்மளோட சொந்த தொழில் என்னவோ அப்பா வழியே வந்திருக்கோம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூடயோ யாரு கூடயாவது போய் ஒரு சில தொழிலை கற்றுருப்போம். அந்த தொழிலை வந்து பிஸ்னஸாக பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேவிங்ஸ் இல்லாமல் உழைப்பு நம்ம ஃபேமிலி பார்க்காம நம்ம உழைப்பு மட்டுமே போட்டுட்டு இருந்தால் ஃபேமிலி ஒரு பக்கம் கஷ்டப்படும், நாமளும் ஒரு பக்கம் கஷ்டப்படுவோம். அது ரெண்டையுமே ஒரு ஸ்டேபிளாக ரெண்டையுமே மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் நல்லபடியாக ரன் ஆகும். ஓகே. உதாரணத்துக்கு கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆளுகளுக்கு வந்து அமௌண்ட் வந்துச்சுங்க. இப்போ சேலரியெல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம சொந்த தொழில் இருக்கிறங்காட்டிக்கு அதை நம்ம பண்ண முடியல. இப்போ நம்ம நினைக்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாலும் கொரோனா கட்டத்து மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல் வரும்போது கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு ஒரு மாதமான ஒரு இவ்வளோங்கிற ஒரு வருமானம் வந்துட்டு இருந்திருக்கும். பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது பெரிய குதிரை கும்பல் மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் 10வது படித்தவங்களே ஆஃபீஸில் ஒரு ஓஏ போஸ்ட்டுக்கு போகலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு டாக்டரேட் முடித்தவங்க, எம்பிஏ முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க கூட கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து படிப்புக்கான ஒரு மரியாதை இல்லைங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. நார்மலாக குரூப் 2 வேணாம், குரூப் 7ல் ஒருத்தன் ஒரு ஓஏ போஸ்ட்டுக்கு போனால் கூட டாக்டரேட் கேண்டிடேட் 10 பேர் போடுறாங்க. அப்போ 10th படித்தவன் நிலைமை என்ன? ஸோ சுயதொழில் தான் என்னோட ஆப்ஷன். என்னென்னா சுயதொழில் தான் பெட்டர் இப்போ இருக்க காலகட்டத்தில். அரசு வேலை எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஆனால் ப்ரைவேட் வேலை அப்படின்றது உங்களுடைய சர்டன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைவேட் வேலையை நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கிட்டே அரசாங்க வேலைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குமோ அதை நீங்கள் அரசாங்க வேலையை பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் வேலையை நீங்கள் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணி உங்களோட ஆஃபீஸர் ரேங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். இப்போ வந்து யார் எவ்வளோ நல்லா படித்தாலும் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன் எவ்வளோ பேர் நல்லா படித்தாலுமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, ப்ரைவேட் ஜாப் தான் கிடைக்குது. எல்லாரோட இதுவும் வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருந்துடலாம், லைஃப் செட்டில் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட் ஜாப் தான் கிடைக்கிது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. ஏன் எதனால அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க எல்லாருமே. முன்னெல்லாம் 10th படித்தவங்களுக்கு வேலை ஈஸியாக கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஇ எம்பிஏ படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரைவேட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கோம்.
அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். படித்ததுக்கே ஒரு யூசஸ் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் வந்து குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் நிறையா ட்ரை பண்ணுறாங்க. அப்படி சப்போஸ் கிடைச்சாலும் நிறைய அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காண்டி நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஜாப்பே போயிடுறாங்க. இப்போ எனக்குமே நிறைய இது கிடைச்சாலும் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ப்ரைவேட் ஜாப்ஸை தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் போகிறோம். கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்ட்டு ஏம் பண்ணி நிறையா கஷ்டப்பட்டு படித்து ட்ரை பண்ணோம். ஆனால் கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப். அதனால வீட்டில் ஒரு சில சுச்சுவேஷனுக்காக நாங்கள் ப்ரைவேட் ஜாப்பே போதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணி போயாச்சு. அதாவது இது வந்து வேலை இல்லாத ஒரு காரணம் ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி அதாவது அரசு வேலைக்கு அவங்க போகணுங்கிறாங்க. அரசு வேலைக்கு போகிறதுக்காக விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அதில் ஒரு மெயினானது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அரசு சம்பளம் கிடைக்கும். ரெண்டாவது அரசில் வந்து சைடில் வந்து எல்லோரும் லஞ்சம் வாங்கி பழகிட்டாங்க. அதனால் அரசு வேலைக்கு போகிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டாவது அரசு வேலைக்கு போயாச்சுன்னா அரசினுடைய சலுகைகள் அனைத்தையும் காரு எல்லாமே எடுத்து அனுபவிக்கலாம். உதாரணத்துக்கு தாசில்தார்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம டூயபுரத்தில் தாலுகா ஆஃபீஸில் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் படித்தவங்க எல்லாருமே புரோக்கரில் வந்து வர்றாங்க. அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா, சரி அந்த அரசு பணியில் சம்மந்தமான பட்டா எல்லாம் எடுக்கிறதுக்கு அங்கே போய் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கொடுக்குறாங்க. தாசில்தார் ஆஃபீஸில் வேலைக்கு எடுக்கிறவங்களும் அதே மாதிரி பட்டதாரிகள் தான் எல்லோரும் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு வந்து அவ்வளோ பெரிய பட்டதாரிகள் தேவையில்லை. அவங்க படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலைக்கு அவங்க அரசு ஊழியராக வரணுங்கிறதுல அவங்க வர்றதுக்கு மூல காரணமே அது ஒன்று தான். அரசு சலுகைகள் அனுபவிக்கணும். அரசு அதிகாரிகளாக இருந்தால் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் இந்த அரசாங்கம் எதுவும் கேட்காதுங்கிற தைரியத்தில் எல்லோரும் இன்றைக்கி அதில் போகிறாங்க. போய் அதில் நல்லா சம்பாதிச்சு போகும்போது வறுமையின் கோட்டில் போகிறாங்க. வெளியே அது தொழிலில் இப்போ ஒரு எம்ப்ளாயி ஆன பிறகு அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணு கெட்டாத தூரத்துக்கு ஒரு காரில் வச்சு ஒரு நல்ல ஒரு பதவி கிடைச்சோன்னா அந்தஸ்தில் மக்களுக்கு சேவை செய்கிறத மறந்து அவங்க சுயநலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு துறை வேலைக்காக காத்திருக்கணுமா, இல்லை தனியார் துறையில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம்? தனியார் துறையிலிருந்து வேலை வாய்ப்பை தான் நம்ம பயன்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அரசு துறையில் வந்து வேலை வாங்குறது வந்து அரசு துறை நீங்கள் எங்கே வேணாலும் இல்லைங்க. அரசு துறையில் வந்து முதல்ல வேலை வாங்கும்போது கஷ்டத்தின் பேரில் தான் வாங்குகிறோம். சத்தியப்பிரமாணம் எடுத்து தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டோம். அது பண்ணி அது காவல்துறை ஆனாலும் சரி தான், அது ஐஏஎஸ் கலெக்டர் ஆனாலும் சரி தான், மாநகராட்சி ஐஏஎஸ் அதிகாரி ஆனாலும் சரி. ஐஏஎஸ் அதிகாரி படித்தவர் வந்து யார்கிட்ட வந்து கடைசியில் அடி பண்ணிடுறாரு? அரசியல்வாதிட்ட தான் அடி பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. அதே தனியார் துறையாக இருந்தால் அவங்களுடைய நிர்வாகத்தை பாருங்கள். அந்த நிர்வாகத்தில் ஒரு ஒழுங்கினும் டிசிப்ளின் எல்லாமே இருக்கும். அரசு அதிகாரிகள் ஆகிட்டாங்கன்னா அவங்க வேலையில் முதல்ல ஜாயின் பண்ணுற வரைக்கும் தான் அந்த டிசிப்ளின் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா போய் ஏதாவது வாங்கிட்டு வாயா, அதை வாங்கிட்டு வாங்க லஞ்சம் இதை வாங்கிட்டு அவங்க பொதுமக்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வராங்கிற தவிர அவங்க படித்த படிப்பில் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அறிவில் அரசு ஊழியராக அவங்க வரல. இல்லை, அதாவது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து 8ஆம் கிளாஸ் படித்தாலே எல்லா வேலையும் இது பண்ணி கொடுத்தாங்க. ஏஜ்டு கூடினவங்க 60 வயசு 50 வயசு உள்ளவங்களாம் நல்ல சேலரி வாங்குறாங்க. 18 25 வயசுலேயே எல்லா டிகிரியும் ஓரளவு டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு இந்த கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ண மாதிரியும் அவங்க பக்கம் பார்வை திரும்பின மாதிரி ஒன்றும் தெரியலை. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அரசு துறையில் வேலைக்காக காத்திருக்கணுமா, இல்லை தனியார் துறையில் கிடைக்கக்கூடிய வேலைகளை பயன்படுத்தி கொள்ளலாமா? அரசு துறை வேலைக்காக காத்திருந்தோம்னா நம்ம வாழ்நாள் முழுக்க காத்து தான் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம தேவைக்கு அந்த டைமில் நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால தனியார் வேலை கிடைக்கும் போது நம்ம அந்த வேலையை பயன்படுத்தி தான் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கோம். இப்போ இது அரசினுடைய தவறான முன்னுதாரணம் தான். ஏன்னா இது இன்னைக்கு உள்ள சூழல் வந்து வேலை வெட்டிகளே இல்லாமல் தான் நிறைய இருக்குது. இந்த காலகட்டம் வந்து மக்கள் வந்து நிறைய படிப்பறிவு விட்டவங்க இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வேலைக்கு கூட பிஎஸ்சி படித்தவங்க தான் வரணும்னு சொன்னால் இது தவறான ஒரு முன்னுதாரணம் தான். ஏன்னா இதையும் மக்கள் வந்து தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். அரசு துறை வேலைக்காக காத்திருக்கணுமா, தனியார் துறையில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம்? இல்லை, அரசு துறையில் ஏற்கனவே லஞ்சம் ஊழல்லாம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்குது. இதில் வேறு நம்ம அரசை எடுத்துக்கிட்டோம்னாலே இப்போ டெம்பரரி ஒர்க்கர்ஸ் தான் நிறைய போடுறாங்க. போட்டாலும் அதுக்கு பணம் கொட்டி நிறைய நேரங்களில் வந்து ஏமாந்தும் போகக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைக்கி உள்ள இளைஞர்களோ அதுக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தனியார் துறையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். இப்போ என்னென்னா, இப்போது நம்ம ஒரு அரசு துறையில் நம்ம படிக்கிறோம், படித்தாதான் அதை கொடுக்குறாங்க. நிறைய பேர் பட்டதாரிகள் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படிங்கும்போது படம் படைத்தவர்கள் ஈஸியாக அந்த வாய்ப்பை தட்டி படிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏழைகளுக்கு கிடைக்கிறது மிக கடினமாக இருக்குது. அப்படிங்கும்போது திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் வந்து அரசு கொடுத்து தான் ஆக வேண்டும். அரசு வேலைக்காண்டி காத்திருக்கணுமா, தனியார் துறையில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம்? அரசு வேலைக்கு காத்து இருக்கிறது வந்து கிடைப்பவர்களுக்கு கிடைக்க தான் செய்கிறது. ஆக நம்ம
தேவைக்கேற்ப நமக்கு எடுத்துக்க வேண்டிதான். கவர்மெண்ட்டு வந்து நல்லா படித்தவங்களுக்கு தான் நல்ல ஒரு இது பண்ணணும், அதான் உண்மை. இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக அரசு வேலைக்காண்டி காத்திருக்கணுமா, தனியார் துறையில் கிடைக்கிற வேலைக்கு போகலாமா? அரசு துறைக்காக காத்திருக்காண்டா, தனியார் வேலைக்கு போகலாம். ஆமாம், கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட் பண்ணாமல் கிடைக்கிற வேலையை செஞ்சால் நல்லது தான் சார். இப்போதைக்கு படித்தவங்களுக்கு வேலைன்றது வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிறது தான் இப்போதைக்கு ஒர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் படிச்சுட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதில் காசு கட்டணும், அது இது நிறைய இது ரூல்ஸ் போடுறாங்க. அப்படி கிடைச்சாலும் இப்போ டெம்பரவரியாக கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் ஜாப்லேயே. இப்போ அதனால நம்ம ப்ரைவேட் ஜாப் எடுத்து பண்ணுறதே இப்போதைக்கு நல்லது. அதுலேயும் டெம்பரவரி தான் போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது சார். ஆனால் ப்ரைவேட் வேலையை பார்த்துட்டு அப்படியே கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் இது பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும். கவர்மெண்ட் லேட்டாக வேலை கிடைக்கும், தப்புன்னு கிடைக்கும். அதாங்க தாராளமாக காத்திருக்கலாம் சார். இனிமேல்லாம் வேலை நிறைய வர வாய்ப்பு இருக்கு. தாராளமாக காத்திருக்கலாம், எல்லா பசங்களும் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்டது கவர்மெண்ட் வேலைக்கு இது பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் வேலை வந்துட்டு சும்மா இருந்தா கூட சம்பளம் கொடுக்குறாங்க. பிரைவேட் வேலை அப்படி கிடையாது. இல்ல எல்லா வேலையுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க பிரைவேட்ல. ஆனா படிச்ச பசங்களுக்கு யாருக்கும் வேலை இல்லை. படிச்சுட்டு போல எல்லாமே ஏதாவது வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. கரெக்டான படிச்சதுக்கு வேலையான சம்பளம் கொடுத்தாங்களாக்க அவங்களுக்கு ஊதியத்துக்கு கரெக்டான வேலைக்கு போயிடுவாங்க. சார், படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட கிடைச்ச வேலைக்கு போகலாம். பிரைவேட்ல என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போகலாம். அதுலேருந்து எவ்வளோ முன்னேறி மேலே போகணுமோ அதுலேருந்து போய்க்கலாம். இல்லை இடையில எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ எக்ஸாம் எழுதி அதில் ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கலாம். எது கிடைக்குதோ அது கிடைச்சி அதுலேருந்து முன்னேறி தான் மேலே போகணும். கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடாது. இப்போ மோஸ்ட்லி எல்லா இளைஞர்களும் விரும்புறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப் தான். கவர்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா ஒர்க்கிங் ஹவர்ஸும் கம்மி, நம்மளுக்கு ப்ரெஷர் எல்லாமே கம்மி. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப்பு நமக்கு அது ப்ரெஷராக எடுத்துக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணி அது கவர்மெண்ட் ஜாப்புக்கும் போகிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம போகலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கிடைச்ச வேலையே ஓகே இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப்பே நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா முன்னேறவங்க இருக்காங்க. பட் வந்து ஒர்க்கிங் ப்ரெஷருங்கிறது அதிகம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ப்ரெஷருங்கிறது அதிகம் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு அதை சூஸ் பண்ணி அதில் பாஸ் ஆகி அதில் இது பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இப்போ கவர்மெண்ட் ஜாப் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ இதுலேயும் போயிட்டு அதில் ப்ரெஷராக எடுத்துக்காமல் சில பேர் முன்னேறவங்க இருக்காங்களா, எப்படியும் போகிறவங்க இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான். ஏன்னா ஒர்க்கிங் ப்ரெஷரும் கம்மி, உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸும் கம்மி. இப்போ சாதாரணமாக இப்போ ப்ரைவேட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா கார்பரேட் ஷோரூமில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸுங்கிறது அதிகம். ஒர்க்கிங் ஹவர்ஸுங்க அது 12 hours அந்த நேரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த சேலரி அதுக்கு வந்து இது கிடைக்கிது நமக்கு. இப்போ நாங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபுல்லாக படிக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜும் MBA PhD வரைக்கும் படிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. அது படிச்சுட்டு மறுபடியும் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு 2 to 3 years ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பீப்புள் வந்து ரொம்ப கஷ்டமாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கைடன்ஸ் இல்லை. அவங்க நாங்கள் என்ன கோர்ஸ் போகிறது, சில பேர்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே டீச்சர் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. SSCலலாம் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதனால பீப்புள் ப்ரைவேட் ஜாப் சூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு இப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். பட் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரு ஸ்டேபிளான இன்கம் வந்து தரும்.